திரு மணியரசன், இந்த முக்கியமான சில புள்ளிகளை தமிழ்மணி அவர்களும் அதே போல் ராமசுப்ரமணியன் அவர்களும் கூட பட்டியலிட்டாங்க. அப்போ இது நடைமுறை சாத்தியமில்லை அல்லது தனியார் முதலாளிகள் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதுக்குள்ளே நீங்கள் தலையிட முடியாதுன்னு நீதிமன்றங்களும் சொல்லுது. வெறும் ஒரு அரசியலுக்கான ஒரு முயற்சியாக மட்டும்தான் பார்க்க முடியுன்றாங்க. நடைமுறைப்படுத்த வாய்ப்பு இருக்கா? எப்படி பார்க்குறீங்க? அவர் தஞ்சாவூர் வரைக்கும், உங்கள் ஊர் வரைக்கும் சொல்லிட்டாரு, விவசாயத்துக்கே இன்னைக்கு வட மாநிலத்திலேருந்து ஆட்கள் வர வேண்டிய நிலையா இருக்கு அப்படின்னு. சார் எங்கள் ஊரும் அதான் உங்க ஊரு. சரி சார், எல்லாருக்கும் உங்க 4 பேருக்கு என்னையும் சேர்த்துக்கலாம். நடைமுறைப்படுத்த வேண்டியது நியாயமா அநியாயமா என்பது முதல். அடுத்தது ஏன் இந்தியாவில் இதை பேசிக் கொண்டிருக்கிறோம்? இந்தியா என்பது ஒரு தேசம் அல்ல, ஒரு இனம் அல்ல, பல இனங்களை கொண்டது. இந்த மாநிலம் எப்படி அமைக்கப்பட்டது? இந்தியாவில ஏன் அமைக்கப்பட்டது? வெள்ளக்காரன் இப்படிப்பட்ட மாநிலம் வச்சிருந்தா இந்த மொழி வழி மாநிலம் அமைப்போம் இனவழி மாநிலம்னு அர்த்தம். விடுதலை போராட்ட காலத்துல 1920 காங்கிரஸ் சொன்னது. பண்டித நேரு ஆட்சிக்கு வந்த பிறகு மறுத்தாரு. போராட்டம் மொழி வழி மாநிலம் அர்த்தம் இனவழி மாநிலம் தான். தெலுங்கு மாநிலம் தெலுங்கர்களுக்கான மாநிலம். அதான் முதல்ல போராட்டத்தில் பிறந்த சுதந்திர போராட்டத்தில் இந்திய விடுதலைக்கு பிறகு. அப்படி இனங்கள் தனித்தனி நாடுகளாக இருக்க தகுதி உடையவை. அதை வெள்ளைக்காரனுடைய பிரித்தானிய பீரங்கிகள் ஒருங்கிணைத்து வைத்திருக்கிறது. அந்த நிர்வாகம் தொடரட்டும் என்பது. காந்தியடிகளை கேட்ட போது சொன்னார், பன்னாட்டு இந்தியா விடுதலை அறிவிச்ச பிறகு ஒரு வெளிநாட்டு நிருபர்கள் நிருபர் கேட்ட போது சொன்னாரு, இப்படி இனங்கள் பல மொழிகள்லாம் இருக்கே, எப்படி நீங்க நிர்வாகம் பண்ணுவீங்கன்னாட்டு நாங்கள் சொல்லுறோம். அவர் சொன்னார், காந்தியடிகள் சொன்னாரு, ஒவ்வொன்றும் தனிநாடா இருக்க தகுதி உள்ளதுதான். தனிநாடா இருந்தா என்னென்ன உரிமைகளை அனுபவிப்பாங்களோ அவ்வளவும் இந்தியாவில் இருக்கணும். இருந்தில இருக்கும்போது அனுபவிக்கணும். ஆனா பிரிஞ்சு மட்டும் போயிடக்கூடாது என்று சொன்னார். அன்னைக்கு இப்படியெல்லாம் பேசி பண்ணிட்டு மொழி வழி மாநில உரிமைகளையே இன உரிமைகள் தான். 1956 இயற்றப்பட்ட மாநில மறுசீரமைப்பு சட்டம் என்பது இந்த அளவுல தான் இருக்கு. தெளிவா சொல்லல, ஆனா அது தெளிவா சொல்லல இருக்கு. இதுல நமக்கு இந்த நிறைவு முதல்ல செயல்படுத்தினது யாரு? இந்தியாவுல மகாராஷ்டிராவில் 1968 செயல்படுத்துறாங்க. போராட்டம் வருது, செயல்படுத்துறாங்க. அடுத்தது காங்கிரஸ்காரவங்க, பாஜக எல்லாரும் செயல்படுத்திருக்காங்க. இப்ப கர்நாடகத்துல காங்கிரஸ் அரசு தான் சரோஜினி மகிஷி கமிஷனை கமிட்டியை போட்டு அறிக்கை கேட்டது. அந்த அம்மா 1984 கொடுத்தது. 1986 செயல்படுத்துவதற்கு அரசு ஆணை போட்டாரு. இப்ப சட்டம் கொண்டு வர்றாங்க. அரசு ஆணை போட்டு கேடிஏன்னு கன்னடா டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இதை பார்த்துக்கணும், செயல்படுத்தணும் என்று அந்த விஷயங்கள்லாம் ஒப்படைச்சாங்க. சரியா செயல்படுத்தல என்பதனால ஒரு ஆக்ட் சட்டம் கொண்டு வர வேண்டும் என்றுதான் இப்பொழுது முன்மொழிஞ்சிருக்காங்க. காங்கிரஸ் அரசுல வந்தது. அண்மையில சில ஆண்டுகளுக்கு முன்பு பாஜக அரசு தான் ஆந்திராவில 75, ஹரியானாவில 75 விழுக்காடு வேலை தனியார் துறையில் மணின் மக்களுக்கு கொடுப்போம் என்று எல்லா வகுத்து சட்டம் ஒரு ஜீவோ அல்லது ஆக்டா கொண்டு வந்திருக்காங்க. அது உயர்நீதிமன்றத்தில் அடிபட்டுச்சு, உச்ச நீதிமன்றத்தில் விசாரணை நிலுவையில் இருக்கு. அது போல இப்ப ஆந்திராவில 2019, தெலுங்கானாவில இந்த ஆணைகள் சட்டங்கள் பல இடங்களை கொண்டு வந்திருக்காங்க. இப்படி பல மாநிலங்கள்ல இது வந்துட்டு இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல இந்த திராவிட முன்னேற்ற கழகம் 2021 தேர்தல் அறிக்கையில நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தனியார் துறையில் தமிழர்களுக்கு, பேரே தமிழர்களுக்கு தான், மண்ணின் மக்களுக்கு தமிழர்களுக்கு 75 விழுக்காடு இடஒதுக்கீடு என்று, வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு என்று சட்டம் இயற்றுவோம், ஆக்ட் கொண்டு வருவோம் என்றுதான் அவங்க சொன்னாங்க. இப்ப இது எல்லாமே என்னன்னா வாக்குக்காக செய்யறாங்கன்னா, மக்கள்கிட்ட இருக்க கோரிக்கை, மக்கள்கிட்ட இருக்க எதிர்பார்ப்பை நிறைவேற்றி தான் வாக்குவாங்க நினைக்கிறாங்க. அது தவறானதா? இந்த மண்ணின் மக்களுக்கு இந்த வேலை வேண்டும் என்பது அவங்க விரும்புவது தவறானதா? அந்த முறையில தமிழ்நாட்டில் அந்த சட்டம் வர வேண்டும் என்பதுதான் நாங்க 2005 ஈரோட்ல தமிழ் தேசிய பேர் இயக்கம் மாநாடு போட்டது. வெளியேற்றுவோம், மண்ணின் மக்களுக்கு வேலை என்பது இந்த விகிதத்தான் நாங்க சொல்றோம். நாங்க சொல்ற விகிதம் 190 விழுக்காடு இந்திய அரசு துறையில வேலை வேணும் தமிழர்களுக்கு. இன்னைக்கு இந்திய அரசு துறை போய் பாருங்க, நீங்க தனியார் துறையை பேசுறோம், எல்லாம் இந்திக்காரங்க தான் இன்னைக்கு வர்றாங்க. எல்லாம் தேர்தல் அவங்க வைக்கிற தேர்வுகள் எல்லாம் ஃப்ராடு. அதுதான் இப்ப நீட்ல அம்பலமாச்சு, நெட்டு வைக்கிற தேர்தல் எல்லாம் அம்பலமாயிட்டு இருக்கு. அவ்வளவு ஃப்ராடு. 90-95% இப்ப நெய்வேலியில 300 இன்ஜினியர் எடுத்தாங்க. 299 இன்ஜினியர்கள் இந்தியா வடநாட்டுக்காரங்க, வெளிமாநிலத்துக்காரங்க, ஒருத்தர் கூட இல்ல. இது மாதிரி வந்துகிட்டே இருக்கு. நீங்க இந்திய அரசு அலுவலகங்கள்லாம் போய் பாருங்க, இப்படி இருந்துகிட்டு இருக்கு.
அப்படி இருக்கும் பொழுது தனியார் துறையில மண்ணின் மைந்தர்களுக்கான வாய்ப்பு கொடுக்கப்படணுமா வேண்டாமா அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல. திருத்துங்க சார். ஆனா நடைமுறை சாத்தியமாங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. இப்ப இன்னைக்கு வந்து திரு தமிழ்மணி சொல்றாரு இல்ல நடைமுறை சாத்தியமா அப்படிங்கிற கேள்விதான் அடிப்படையில் நடைமுறைப்படுத்தணும். ஏன் சாத்தியம் இல்ல? சட்டம் அடிச்சது, சுப்ரீம் கோர்ட் டிக் அடிச்சது அதுன்னு சொல்றீங்கல்ல. அரசியல் சட்டத்தை திருத்துங்க, கான்ஸ்டிடியூஷனை திருத்துங்க, இது மாதிரி திருத்துங்க. இது மாதிரி இருக்கணும். ஏன்னா இந்த கான்ஸ்டிடியூஷனே வந்து முழுமையான கூட்டாட்சியா இல்ல. ஏன் குறைந்தபட்சம் கனடாவில் உள்ள கூட்டாட்சி கூட இங்க கிடையாது. இது ஒற்றையாட்சி, கூட்டாட்சி போல் தோற்றமளிக்கக்கூடிய ஒற்றையாட்சி. இதை மாத்துங்க முதல்ல. இதெல்லாம் நீங்க திருத்தம் பண்ணணும். இதை செய்யறதுக்கு பதிலாக இதுக்குள்ளேயே என்னன்னு யோசிச்சீங்கன்னா தமிழ்நாடு தமிழர் தாயகமா இருக்காதீங்க. இது வந்து இன்னொரு இந்தி மாநிலமாக மாறும். இது இன்னொரு இந்தி மாநிலம் அந்த அளவுக்கு இருக்கு, இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. சாதாரணம் அல்ல. நீங்க சொல்லக்கூடிய இல்ல நீங்க சொல்லக்கூடிய அம்சங்களை நான் புரிஞ்சுக்கிறேன். மொழி அல்லது மண், அதே போல இனம் உள்ளிட்ட அம்சங்களுக்காக இருக்கக்கூடிய அவசியம் தேவை, அது குறித்து பேசுறோங்கிறது ஒண்ணு. இன்னைக்கு சர்வதேச அளவுல மாற்றங்கள் இருந்துட்டு இருக்க போது இன்னைக்கு குளோபலா மார்க்கெட் வந்துருச்சு. மார்க்கெட் தான் இப்ப டிசைட் பண்ணுதுன்னு சொல்றாங்கன்னா அந்த இடத்தில் இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுங்கிற கேள்வியை அவங்க முன்வைக்கிறாங்க தொழில்துறையினர். அருமையாக நீங்க எடுத்து கொடுத்துட்டீங்க. யூரோப்பியன் யூனியன்ல இருந்து ஏன் பிரிட்டன் விலகுச்சு? குளோபலா ஆகிட்டு இருக்கல, எல்லாம் ஓட்டு போட்டு விலகுறான். யூரோப்பியன் யூனியன்ல இருந்து விலகுறான். ஏன் விலகுறான்? வந்து இதர ஐரோப்பியர்கள் இஷ்டத்துக்கு வந்துடுறாங்க, தொழிலை கைப்பற்றுறாங்க, குடிமகனாகவும் ஆயிடுறாங்க, இங்க வந்துடுறாங்க, வேலை வாய்ப்பை கைப்பற்றுறாங்க. அந்த ஆபத்து இருக்கு என்று கன்சர்வேட்டிவ் பார்ட்டி இதெல்லாம் எடுத்து வச்சு முன் வச்சு ஓட்டெடுப்பு நடத்தி இன்னைக்கு யூரோப்பியன் யூனியன்ல இருந்து அவங்க வெளியே வந்திருக்காங்க. அது மாதிரி ட்ரம்ப் அது பேசுறாளு, மெக்சிகோல இருந்து வரக்கூடாதுன்னு பேசுறாளு. இன்னைக்கு ஐரோப்பாவில கட்டுரையே இப்ப ஹிந்துலோட வந்திருக்கு. ரைட்டிஸ்ட் தான் வந்துட்டு இருக்காங்க. எல்லாம் வலதுசாரிகள் ஆட்சி, எல்லாம் மண்ணின் மக்கள் அரசியல் பேசுறாங்க ஐரோப்பாவில. தொழில் வளர்ச்சி அடைந்த நாடுகள், தொழில் வளர்ச்சி அடைந்த நாடுகள் அப்படி இருக்கு. நீங்க வந்து இங்க இருந்துகிட்டு இந்த தமிழகம் என்பது தமிழ் மொழி, தமிழகம் தமிழர் தாயகம் என்பது நீடிக்க வேண்டுமா வேண்டாமா என்ற கேள்வியை கேட்டுக்கங்க. இந்தியர் அனைவரும் ஒண்ணுதானா, இந்திய ஆதிக்கம், இந்திக்கார ஆதிக்கத்தை நாங்க ஏத்துக்கிறோம்னு அர்த்தம். அவ்வளவுதான். இந்தியாவை ஒரு சப்கான்டினென்ட்ங்கிறோம், இந்திய துணைக்கண்டம் என்கிறோம். இது ஒவ்வொன்னும் ஒரு நமக்கு இப்ப 8 கோடி மக்கள் தொகை இருக்குங்க. 8 கோடி மக்கள் தொகை இருக்கு. ஒரு தனிநாடா இருக்க தகுதி உள்ளது. நீ இந்தியாவோட இருக்கிறதுனால இந்த 8 கோடி மக்கள் தொகையில இந்திக்காரெல்லாம் கொண்டு வந்து தமிழர் தாயகம் என்பதை அழிச்சிட்டு போறதா? அப்படி இல்ல. மாநில உரிமை என்பது வேறு. நான் ஒரு கிளாரிட்டி கொடுக்க வேண்டியிருக்கு. நீங்க உங்க கருத்து என்ன வேணா சொல்லலாம், நான் ஒரு கிளாரிட்டி கொடுக்க வேண்டியிருக்கு. நாம மாநில உரிமை பேசுவது என்பது வேறு. இந்திய அரசின் மாநிலத்துல தமிழ்நாட்டுக்கான உரிமைகளை பேசுவோம். அதுதான் அதுல கேட்க முடியுமே தவிர அதுல வந்து நம்ம இது தனியா மற்ற விஷயம் எல்லா உரிமை எல்லாமே இருக்கலாம் சார். அதெல்லாம் கடந்த 75 ஆண்டுகள் சுதந்திர இந்தியாவில் திருத்துங்க, கான்ஸ்டிடியூஷனுக்கு அமெண்ட்மென்ட் கொண்டு வான்னு கேட்க முடியாதா? கேட்கலாம், அது கேட்கலாம், தாராளமா கேட்கலாம். அமெண்ட்மெண்ட் கேட்கலாம், மாநில உரிமை கேட்கலாம், மண்ணின் மைந்தர்களுக்கான முன்னுரிமை கேட்கலாம். அந்த அளவுல தான் நம்மளுடைய இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட கான்ஸ்டிடியூஷன் 75 ஆண்டு கால சுதந்திர இந்தியால இருக்கிறோம் சார். நான் ஒரு பிராக்டிகலா அவர் கேட்டாரு, உங்க ஊர்ல விவசாயத்துக்கு இன்னைக்கு ஆள் இல்லன்றாரு தமிழ்மணி சார். அப்படி இருக்கக்கூடிய ஏன் இல்ல, அது எது சிக்கலா இருக்கு? அப்ப அதற்கெல்லாம் நான் தயவு செய்து சொல்லிடுறேன். அதாவது அரசமைப்பு சட்டத்தை திருத்தலாமா திருத்தக்கூடாதா? உரிமை இருக்கிறது. அரசமைப்பு சட்டம் மண்ணின் மக்களுக்கு வேலை தருவதற்கு வாய்ப்பளிக்கக்கூடிய வகையில் அரசமைப்பு சட்டத்தை திருத்துங்க. அந்த கருத்தை முன்வைங்க. இதுக்குள்ளேயே நாங்க குடும்பம் நடத்துவோம்னு சொல்லக்கூடாது. இதை திருத்துங்க. அடுத்தது சொல்றாங்க நம்ம தாட்கள் வேலை செய்யறது. ஆமா, யார் சீர்கெடுத்தது? இந்த அரசியல்வாதிகள் தான். டாஸ்மாக் கடை திறந்தீங்க, மது குடிக்கிறத கொண்டு வந்தீங்க, அதை பண்ணீங்க, அதை இலவசம், இதை இலவசம், அந்த வேலை இந்த வேலை என்று கொடுத்தீங்க. அதனால சோம்பேறி ஆக்கிட்டீங்க. அவனை திருத்தணும். நம்ம பிள்ளை நான் சொல்றேங்க, எங்க குடும்பத்துல 4 பிள்ளையில 3 பிள்ளை 2 பிள்ளை கெட்டு போச்சு, வேலையே செய்யலன்னா அவன் பங்கு இல்லைன்னு சொல்லிடுறோமா? அவன் பங்கை எழுத்து விட்டு கொடுத்துருவோமா? உங்க வீட்டுல கொடுத்துருவீங்களா? தமிழ்நாட்டை மட்டும் கொடுக்கணுமா? அது நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல சார், இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சிக்கல் சார். நம்ம இல்ல இப்ப மகாராஷ்டிரால நீங்க சொன்னீங்க அந்த சட்டம் 60களில் கொண்டு வரப்பட்ட போது சிவசேனா மண்ணின் மைந்தருக்கு கோஷம் தான், முழக்கத்தை தான் முன் வச்சாங்க. திருநெல்வேலியிலும் தூத்துக்குடியில இருந்து நம்ம ஆளுங்க தான் அங்க இருக்கிறாங்க. தாராவி முழுக்க தமிழர்கள் தான் இருக்கிறாங்க. பிகாரிகள் அங்க இருக்காங்க. எல்லாமே நீங்க பெங்களூர்ல எடுத்துக்கங்க. உடல் உழைப்பு சார்ந்தது மட்டும் இல்ல, ஐடி நிறுவனங்கள்லயோ தர்மபுரியிலயோ கிருஷ்ணகிரியும் பெங்களூர்ல இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் பல ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்காங்க. உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் அப்ப அது ஒட்டுமொத்தமா எல்லாமே அங்கங்க அவங்க சொந்த ஊருக்கு போயிடலாமா? அந்த பெங்களூர்ல எப்படி இந்த முன்மொழிறாங்க? நாளைக்கு பாஜக இதை ஆதரிக்கும். கர்நாடகா பில் வரும்போது பாஜக ஆதரிக்கும். எதுக்காது?
முதலாளிகள் இருக்கலாம், பாஜகவும் ஆதரிக்குது. கர்நாடகத்தில் அப்படி இருக்கு. அது நம்மளை விட தொழில் வளர்ச்சி அடைஞ்ச நாடு, பல மாநிலங்கள்ல இருந்து வந்து வேலை செய்யறாங்க. அங்க இந்த பிரச்சனை வந்திருக்கு, அதை எண்ணி பாருங்க. அப்ப தமிழ்நாட்டுக்கு இது எவ்வளவு தேவை என்பதை எண்ணி பாருங்க. அது சரி. இப்ப அதே நேரத்துல கர்நாடகால இருக்கக்கூடிய தமிழர்களுடைய வேலை பறிபோகும் அப்படின்னா அதையும் நம்ம அதை கவனிக்கணுமா வேண்டாமா? கர்நாடகா மட்டும் இல்ல, இங்க இருக்கிற உலகம் முழுக்க இருக்காங்க சார். நீங்க ஒரு புள்ளி சொன்னீங்க, மாற்று கருத்து இல்ல. அதாவது இன்னைக்கு உடல் உழைப்பு இல்லாம சோம்பேறிகளா இருக்காங்கன்னு ஒரு பக்கம் சொல்றீங்க. இன்னொரு பக்கம் நான் சொல்றேன், நிறைய பேர் படிச்சு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறிய பலரும் இருக்கிறாங்க. அதனால சிடி வேலைகளை எடுக்காம அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தவங்களும் இருக்காங்க. ரெண்டுமே இருக்கு. முழுமையா அப்படி நம்ம இல்லைன்னு அப்படி சொல்ல முடியுமா? இதுல இதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க தமிழர் தாயகமாக நீடிக்காத இது கலப்பின மண்டலமாக போய் அழிஞ்சு போயிடும். தமிழ் அழிஞ்சு போயிடும். ஏற்கனவே இந்தி ஆதிக்கம், சமஸ்கிருத ஆதிக்கம் இருக்கு, இங்கிலீஷ் இருக்கு, தமிழ் மறந்து போச்சு. தமிழ் பள்ளிக்கூடங்களே பிள்ளைகளை பெரும்பாலும் படிக்க வைக்கிறது இல்ல. அப்ப தமிழர் தாயகமாக தமிழ்நாடு இருக்கிறதா, தமிழ் மொழி இருக்கிறதா வேண்டாமா? அந்த முடிவுக்கு வாங்க. அதுல மாற்று கருத்து தமிழ் மொழி மண் இனம் சார்ந்து அந்த பார்வை இருக்கணுங்கிறதுல மாற்று கருத்தே இல்ல. ஆனால் இன்னைக்கு மாறி வரக்கூடிய பொருளாதார சூழல்ல இல்ல சார், நீங்க இன்னைக்கு தமிழ் படிக்காம முடிக்க முடியாது சார், வேலைக்கு வர முடியாது. கண்டிஷன்ஸ் வச்சிருக்காங்க அரசாங்கங்கள். அதுல உங்களுக்கு போதாம இருக்கு, விமர்சனங்கள் இருக்குன்னா அது வேறு. ஆனா நம்ம இன்னைக்கு ரியாலிட்டில படிக்கணும்னு இருக்காங்க. தனியார் துறைக்கு இன்னைக்கு ரியாலிட்டில சொல்றாங்க, தமிழ்நாடு அரசு வேலைக்கு தனியார் துறைக்கு தமிழ் படிக்கணும்னு இருக்கா? நான் இப்ப இந்த கேள்வி ராமசுப்ரமணியம் அவர்கிட்ட வரேன். நீங்க உங்க கேள்வி சொல்லிடுறேன். இந்த ஒன்னே சொல்லிடுறேன். நீங்க சொல்லுங்க. அது மாதிரி நமக்கு உள்ள மக்களை திருத்துவதற்கு பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். நம்ம தாயகம், தமிழ்நாடு தாயகம் என்பது போயிடக்கூடாது. அயலார் சுத்தமா வேண்டாம் என்பதல்ல, வரம்பு இருக்கணும். இதற்கான விஷயங்களை இந்திய அரசியல் சட்டம் அனுமதிச்சுதான் அஸ்ஸாம்ல ஒப்பந்தம் போட்டார் ராஜீவ் காந்தி. 19 லட்சம் பேர் அயலார்னு வச்சிருக்கீங்க. பெரும்பாலும் இந்தியாக்காரன் நாங்க இருக்கவெல்லாம், எல்லாம் பங்களாதேஷ்காரன் இல்ல. அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், இதுக்கு அவங்க சேர்த்து சொல்லட்டும். அதுக்கு முன்னாடி நாகாலாந்து, இது அருணாச்சல பிரதேசம், மிசோரம், மணிப்பூர், இதுல உள்ள நுழையறதுக்கு இன்டர்லைன் பர்மிட் வாங்கணும்னு இந்த கான்ஸ்டிடியூஷன் அங்கீகரிக்குதுங்க. இந்திய அரசு சட்டம் அதை அங்கீகரிக்குது. நான் நீங்க போனால், நான் போனால் பர்மிஷன் வாங்கிட்டு போனா மாநிலங்கள் அதனுடைய சிக்கல்கள், அதனுடைய பிரச்சனைகள் வேற சார். இருங்க, அது இதே ஒன்றா நம்ம சொல்ல முடியுமா தெரியல. பர்மிட் வந்து பாஜக ஆட்சியில கொடுத்தாங்க. மணிப்பூருக்கு இன்டர்லைன் பர்மிட் கொடுத்தது வந்து பாஜக ஆட்சியில கான்ஸ்டிடியூஷன்ல ஏத்தி வச்சிருக்காங்க. அப்ப இவ்வளவு இந்தியாவிலே இருக்கு, அஸ்ஸாம்ல இருக்கு. 71க்கு பிறகு மாநில உரிமை, மொழி உரிமை, மக்களுக்கான உரிமைகளை பற்றி எந்த மாற்று இந்தியாவிலே இருக்கு, அஸ்ஸாம்ல இருக்கு. இல்ல நான் அந்த 4 மாநிலம் அங்கீகரிச்சாதான் சில புள்ளிகளை வைக்கிறீங்க. நான் கேக்குறது ரியாலிட்டில இன்னைக்கு வளைகுடா நாடுகள்ல தொடங்கி சிங்கப்பூர், மலேசியான்னு எல்லா பக்கமும் தமிழர்கள் வேலையில இருக்காங்க. எல்லாரும் திரும்பி வந்துடணுமா? அவங்க எல்லா நாடுகளும் இந்த முடிவு எடுத்தாங்கன்னா என்ன ஆகுது? சிங்கப்பூர்ல அனுப்பலையா, மலேசியாவில் அனுப்பலையா, பர்மாவில் அனுப்பலையா, இங்க அகதிகளா இல்லையா, இலங்கையில அனுப்பலையா? அனுப்பி பாதிக்கப்பட்ட இனம் நம்ம இனம். சரி, இலங்கை அகதி இருக்காங்க, ஊருக்கு ஊர் இருக்கா? இல்ல சார், இன்றைய காலகட்டத்துல இன்றைய காலகட்டம் உலகம் முழுக்க ஒண்ணா மாறிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. படிக்கிறதுக்கு, வேலை வாய்ப்புக்கும் வெவ்வேறு இடங்களுக்கு போக. நீங்க உங்க பார்வை நான் எடுத்துக்கிறேன்.